சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு வித்தியாசமான தொழில பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன்னா, நம்ம எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருப்போம், ஒரு தொழில் அப்படின்னு சொன்னாவே இதெல்லாம் பண்ணா தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு நாம ஒரு கண்ணோட்டத்துல இருப்போம். ஆனா, நம்ம பல பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சாதாரண ஒரு பொருளா நமக்கு கண்ணுக்கு தெரியிற ஒரு பொருள், ஒரு மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலாவே இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா, இது எல்லாம் ஒரு பிசினஸா யாராவது பண்ணுவாங்களே! இதுலலாம் என்ன பெருசா லாபம் கிடைக்க போகுது? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே தான் நம்ம அதிகமாவே எப்பவுமே இருப்போம். அந்த மாரி இருக்கிறவங்க நீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது என்ன நினைப்போம்? தினம் ஒரு ரூ. 1000 மினிமம் கேரண்டியா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கணும். நம்மளோட போட்ட முதலீட்ட எடுத்துறணும். அதுக்கப்புறம் ரூ. 1000க்கு மேல நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதோ, நமக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்பதான் நமக்கு அது ஒரு அருமையான தொழில். அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் நம்ம இருப்போம். அந்த மாரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிறு தொழில், ஆனா மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில். அதுதான் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த வாழை இலை பிசினஸ். இது பார்த்தீங்கன்னா, இப்ப சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சின்னதா நான் காட்டியிருக்கேன். இத பத்தி நான் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா, ஒரே ஒரு பொருள், இதுல ஒரே ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த வாழை இலையில மட்டும். இத தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு பொருள்ல இன்னும் எக்ஸ்ட்ரா 3 வருமானம் இருக்கு. மொத்தம் ஒரு பொருள வச்சு மட்டும் 4 விதமான வருமானங்கள் இந்த ஒரு தொழில்ல உங்களால ஈட்ட முடியும். அத பத்தி நான் தெளிவா அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஏன்னா, இதிலிருந்து ஒரே ஒரு பொருள் சிறு தொழிலா பண்ணும்போது நமக்கு அதுல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோல சொல்றனால, அத பத்தி நான் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணல. ஏன்னா, அதுக்கான வீடியோவும் நான் ரெடியா வச்சிருக்கேன். அதுல அந்த ஒரு பொருள் என்ன? எந்த அளவுக்கு நமக்கு 4 விதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர்ல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப நீங்க பார்க்குற இந்த வாழை இல பார்த்தீங்க அப்படின்னா, சீசனுக்கு மட்டும் பிசினஸ் ஆகக்கூடிய ஒரு சிறு தொழில் கிடையாது. தினமும் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றாட தேவைக்கு பல பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, இதனோட பிசினஸ் வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். ஆனா, சிட்டியில இந்த மாரி நகராட்சியோ, பெரிய மாநகராட்சியோ இந்த மாரி ஏரியாக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வாழை இலைகளுக்கு எப்பவுமே தட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யுது. அதனால இதோட தேவையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாவே அந்த இடங்கள்ல இருக்கு. அப்ப இந்த வாழை இலை மட்டுமே புதுசா நீங்க தனிப்பட்ட முறையில கான்ட்ராக்ட் பேஸ்லயோ, இல்ல டீலர்ஷிப் பேஸ்லயோ, இல்ல ஒரு ரீட்டெயில் கடையாவோ நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாய்மொழி விளம்பரம் கண்டிப்பா அந்த கடைக்கு தேவை. அப்பதான் அந்த பிசினஸ் உங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதுலேருந்து நான் சொன்ன அந்த டெய்லி லாபம் ரூ. 1000 உங்களால ஈட்ட முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு கரெக்டான ஒரு இடத்துல நீங்க ஒரு கடையா போட்டு இந்த தொழில் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இதுல மிக முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா, ஒரு தொழிலோட தரம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா நீங்க என்னைக்குமே ரெகுலரா இங்க வந்தா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைய மக்களுகிட்ட நீங்க ஏற்படுத்தணும். அதனால இது ஆரம்பத்துல ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள்ல எனக்கு லாபம் கிடைக்கல, பிசினஸ் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இத நிறுத்திட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு எந்த தொழிலுமே செட் ஆகாது. இந்த வாழை இலைய பொறுத்தவரைக்கும் இதுல நெறைய டிராபேக் இருக்கு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, எளிதாக வாடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு இலை தான். இத நீங்க மொத்தமா இந்த மாரி பிரிச்சு வைக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாரி எவ்வளவு வேணுமோ, அத மட்டும் ஒரு கட்டுல இருந்து எடுத்து பிரிக்கணும். ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்டா தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியே குடுப்பாங்க. இதுல உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு கட்டு வருது அப்படின்னா, அதுல 1/4 கட்டோ, இல்ல பாதி கட்டோ, இல்ல எந்த அளவுக்கு வேணுமோ அத மட்டும் பிரிச்சு, நீங்க இந்த மாரி போட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடைகளுக்கு குடுக்குறீங்களா? ஹோட்டலுக்கு குடுக்குறீங்களா? இல்ல எந்த மாரி இடங்களுக்கு நீங்க குடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி இலைகள பிரிச்சு, சிறிய சைஸ்லயோ, இல்ல மீடியம் சைஸ்லயோ எந்த மாரி தேவைக்கேற்ற மாரி பிரிச்சு ஒரு இலை இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் காஸ்ட்க்கு நீங்க வச்சு சேல் பண்ணும்போது, உங்களுக்கு அதுல கிடைக்கிற லாபங்கிறது ஒரு இலைக்கு ரூ. 1 வச்சாலும் கூட, அங்க வாங்கிட்டு போய் ரீட்டெயில்ல விக்கிறவங்களுக்கோ, இல்ல நீங்களே பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலா வித்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கிறது மினிமம் கேரண்டியா ஒரு இலைக்கே பார்த்தீங்கன்னா ரூ. 1 அப்படிங்கிறது கேரண்டியா கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் மளிகை கடை வச்சிருக்கும்போது, நான் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 25 இலை, இல்ல அப்படின்னா ஒரு 50 இலை. நார்மலாவே நான் என்னைக்குமே வாங்கிட்டு இருப்பேன். இதுல மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 25 இலை அப்படிங்கிறத நான் கேரண்டியா வாங்குவேன். இலையோட சைஸ பொறுத்து. இதே சின்ன சைஸா இருந்தது அப்படின்னா 40, 50 அந்த மாரி வாங்குவேன். பெரிய சைஸா இருக்கு அப்படின்னா ஒரு 25 இலை. அதனால தான் நான் சொன்னேன், மினிமம் கேரண்டியா 25 வாங்குவேன் அப்படின்ட்டு.
ஏன்னா, அத நான் வாங்கிட்டு வந்து அத நான் 2ஆ பிரிச்சு 25 இலைய நான் 50 இலையா மாத்தி விப்பேன். அப்ப எனக்கு இதோட இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஒரு இலைய பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாங்குறதே ரூ. 3 ரூ. 4க்கு தான் வாங்குவேன். சில சமயங்கள்ல சீசன் டைம்ல மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 5 ரூ. 6 இன்வெஸ்ட்மென்ட்க்கு வாங்குன ஒரு இலைய பார்த்தீங்க அப்படின்னா, சீசன் டைம்ல மட்டும் ஒரு ரூ. 10க்கு விக்க முடியும். ஏன்னா, மத்த கடைகள்ல கம்பேர் பண்ணி தான் நம்ம விக்கிற மாரி இருக்கும். அதனால எல்லா கடைகள்லுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல ரூ. 10க்கு தான் விப்பாங்க. நார்மல் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 7 ரூ. 8க்கு விப்பாங்க. ஆனா, வாங்குற இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய இலை, ரெட்டை இலையா இருக்கிற ஒரு இலையா கணக்கு பார்க்கும்போதே, உங்களுக்கு வர்ற விலையே பார்த்தீங்கன்னா, ரூ. 4 ரூ. 5க்கு தான் வரும். அத 2ஆ பிரிச்சு விக்கும்போது, உங்களுக்கு ஒரு இலைய பார்த்தீங்கன்னா, கேரண்டியா உங்களுக்கு ரூ. 5க்கு வித்தாலும் கூட, அந்த ரூ. 4 ரூ. 5க்கு வாங்குன ஒரு இலை, நீங்க சிங்கிளா பிரிச்சு விக்கும்போது உங்களுக்கு ரூ. 10க்கு விக்க முடியும். அப்ப உங்களுக்கு டபுளுக்கு டபுள் லாபம். இது வந்து என்னோட மளிகை கடையில நான் செஞ்சத தான் நான் சொல்றேன். இது வந்து உடனே நான் ஊர ஏமாத்திருக்கேன், மக்கள ஏமாத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிறாதீங்க. இதுதான் வந்து ஒரு தொழில் தந்திரம். இந்த மாரி தான் பல கடைகள்ல மேக்ஸிமம் கடைகள்ல இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாரி இப்ப நீங்க பார்க்குற இந்த ஹோல்சேல் கடையிலேயே கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு தொழில் தந்திரத்த தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா, அவிங்க வாங்கும்போது ஒரு பண்டலா தான் வாங்குவாங்க. ஒரு பண்டலா வாங்கும்போது அவிங்களுக்கு இந்த ஒரு பெரிய இலையோட விலையே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேரண்டியா ஒரு ரூ. 10 தான் இருக்கும். இதனோட இன்வெஸ்ட்மெண்ட்டே. இத வந்து அவிங்க எவ்வளவுக்கு பிரிக்கிறாங்க? 4 துண்டா போட்டாங்க அப்படின்னா, ஒரு துண்டே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 4 ரூ. 5க்கு விக்கிறாங்க. அப்ப கேரண்டியா பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5ன்னு வச்சோம் அப்படின்னா, 4 துண்டா போடும்போது ஒரு இலையே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 20க்கு விக்கிறாங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு இலைய 8 துண்டா போட்டு, ஒரு இலைய பார்த்தீங்கன்னா, ரூ. 5க்கு விக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு இலையிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 40 வருமானம் ஈட்டுறாங்க. இந்த இலையோட இன்வெஸ்ட்மென்ட் என்னது? வெறும் ரூ. 10 தான். அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பொருள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன ஒரு இலை தாங்க. இந்த ஒரு இலையில பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு லாபம், ஒரு பிசினஸ் வந்து எவ்வளோ பெருசா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, அந்த தொழில்ல இருக்கிற பேக்ரவுண்ட்ல என்னென்ன தொழில் தந்திரங்கள் இருக்கு, இது எப்படியெல்லாம் பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும், நம்மள சுத்தி இருக்கிற மார்க்கெட்ல இதோட வேல்யூ எப்படி இருக்கு, ஒரு சின்ன பொருள் விக்கும்போது எவ்வளோ வருது, அப்ப நம்ம வாங்குற இடத்துல எவ்வளோ இருக்கும், அப்படின்ட்டு சில விஷயங்கள் எல்லாம் வந்து நாமளே யோசிச்சு பார்க்கணும். நான் வந்து ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால, என்னோட மளிகை கடையில நான் செஞ்சது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் தினம் டெய்லி கேரண்டியா ஒரு ரூ. 1000 வருமானம் ஈட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்ண மூடிக்கிட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். இது வந்து நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறு தொழில் தான். இதனோட இன்வெஸ்ட்மென்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஒரு நார்மலான ஒரு மீடியமான ஒரு பிசினஸ் பண்ணா போதும். எனக்கு அதிலிருந்து தினம் ஒரு 2000, 3000 ஏன் சீசன் டைம்ல ரூ. 5000க்கு மேல கூட உங்களால லாபத்தை ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சிறு தொழில், ஒரு யூனிக்கான ஒரு பிசினஸ் போட்டி இல்லாத ஒரு தொழில் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்ண மூடிட்டு இந்த வந்து வாழை இலை தொழில நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனா கிராமங்கள்ல இதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் வேல்யூ கிடையாது. கிராமங்கள்ல இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பெரிய பெரிய நகரங்களுக்கு இந்த வாழை இலைகள டிரான்ஸ்போர்ட் பண்ணி, அங்க தான் இப்ப நான் சொன்ன பிசினஸ வந்து பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி நீங்களும் வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, பெரிய நகரங்களுக்கு மாறுங்க. அப்பதான் உங்களால இந்த தொழில்ல வந்து மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். இத பத்தின உங்களுக்கு எதுவா இருந்தாலும் கருத்த கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோ உங்கள சந்திக்கிறேன். நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னும் நெறைய சிறு தொழில்கள பத்தி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு எந்த தொழில பத்தி பேசணும் அப்படின்னாலும், அதையும் கூட கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் கலெக்ட் பண்ற விஷயங்கள், ஒரு தொழில் பண்றவங்கிற முறையில எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.